Hi students, welcome back to New to Learn. Standard 8th History 4th chapter மக்களின் புரட்சி 71th question. தவறான இணையை கண்டறி. கட்டபொம்மன் வீரபாண்டியபுரம் சரியானது. தீரன் சின்னமலை தஞ்சாவூர் இது தவறானது. செகண்ட் ஒன் தவறானது. ஸோ அதான் இதோட ஆன்சர். 72 சரியான இணையை கண்டுபிடிக்கவும். சுதந்திர பிரகடனம் 1901 தவறானது. கர்நாடக உடன்படிக்கை 1794 தவறானது. பிளாசிப்போர் 1957 தவறானது. பாளையக்காரர் முறை 1829 சரியானது. ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 73 தவறான இணையை கண்டறி. பார்த்துட்டோம்னா தேர்ட் ஒன் புலித்தேவன் நாகலபுரம். ரிமைனிங் 3யுமே கரெக்டு தான். கட்டபொம்மன் வீரபாண்டியபுரம், மருது சகோதரர்கள் காளையார் கோவில், தீரன் சின்னமலை மேலப்பாளையம் சரியானது. தென் 74 சரியான இணையை கண்டறி. இதில் ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். தென் 75 தவறான இணையை கண்டறி. இதில் ஆன்சர் பார்த்துட்டோம்னா தேர்ட் ஒன் குயிலி புலித்தேவன். ரிமைனிங் உள்ள 3யுமே கரெக்டு தான். தென் 76 பின்வருவனவற்றை வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். செவத்தையா ஜெகவீரபாண்டியன் ஊமைத்துறை கட்டபொம்மன். இதை கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா ஆர்டர் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஜெகவீரபாண்டியன், செகண்டு கட்டபொம்மன், தேர்டு ஊமைத்துறை, ஃபோர்த்து செவத்தையா வரும். ஸோ கரெக்டாக சாய்ஸில் தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 77 பின்வருவனவற்றை வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் கர்நாடக உடன்படிக்கை, சுதந்திர பிரகடனம், வேலூர் கழகம், விக்டோரியா பேரறிக்கை. ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 78 பெரும் கழகத்தின் விளைவுகளை ஆராய்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல கரெக்டாக பார்த்துட்டோம்னா அரசின் நிர்வாக முறை கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன சரியானது. இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கத்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேய நாடாளுமன்றத்திற்கு மாற்றப்பட்டது சரியானது. இராணுவத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு இணையான மரியாதையை பெற்றனர் தவறானது. இந்தியா ஒரே ஒரு நாடு என்ற உணர்வு ஏற்பட முக்கிய காரணமாக அமைந்தது சரியானது. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்தும் கரெக்ட் ஆன்சர். அப்போ இதில் சாய்ஸில் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 79 கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று 1 1803 சென்னையின் கவர்னராக வில்லியம் கவண்டிஷ் பெண்டிங் நியமனம் செய்யப்பட்டார். கூற்று 1 சரியானது. கூற்று 2 கட்டபொம்மனுடன் ஏற்பட்ட மோதலின் விளைவாக கலெக்டர் காலின் ஜாக்சன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதுவும் சரியானது தான். ஸோ தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 80 கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று 1 கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தன. கூற்று 1 சரி. கூற்று 2 இராணுவ பதவி உயர்வுகள் ஆங்கிலேய வீரர்களுக்கு மறக்கப்பட்டு இந்திய வீரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. அது தவறானது. ஸோ பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். கூற்று சரி, ஆனால் கூற்று 2 தவறு. தென் 81 1857 இந்திய விடுதலைக்காக ஏற்பட்ட கழகத்தில் பங்கு பெற்ற தலைவர் மற்றும் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரியும் கண்டறிக. இதில் ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட் ஒன் நானா சாஹிப் சர் காலின் கேம்பல். 82 ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார். ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் மத்திய இந்தியா. 83 கிழக்கு பகுதி பாளையங்கள் யார் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. ஆன்சர் செகண்ட் ஒன் கட்டபொம்மன். 84 பாளையக்காரர் முறையை எந்த அமைச்சருடன் ஆலோசித்து விஸ்வநாத நாயக்கர் ஏற்படுத்தினார். ஆன்சர் ஃபோர்த் ஒன் அரியநாதர். 85 பின்வரும் கூற்றி ஆராய்ந்து சரியான விடையை குறிப்பிடவும். ஸோ இதில் 4 கூற்று கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்துட்டோம்னா 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். இது சரியானது. அதே மாதிரி வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னையின் ஆளுநராக இருந்தார். இதுவும் சரியானது. ஸோ அந்த 2 தான் கரெக்டு. பார்த்துட்டோம்னா அப்போ தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 86 தவறான இணையை கண்டுபிடிக்கவும். மருது பாண்டியர் எட்டயபுரம் தவறானது. ஃபர்ஸ்ட் ஒன் தவறானது. அதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். 87 கூற்று விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். கூற்று சரியானது. காரணம் 1 விஜயநகர ஆட்சியாளர்கள் பொதுவாக தங்கள் மாகாணங்களில் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்துவர். அது தவறானது. காரணம் 2 அவரால்
தனது மாகாணங்களில் சிறு குடி தலைவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது சரி. காரணம் 2 சரியானது. ஸோ கூற்று சரி, கூடவே காரணம் 2 மட்டும் சரி. அப்போ தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 88 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் செகண்ட் ஒன் 1858. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாளையக்காரர்கள் பாளையங்களின் உரிமையாளர்களாக கருதப்பட்டனர். சரியானது. செகண்ட், பாளையக்காரர்கள் வசூலித்த வரி பணமானது பாளையக்காரர்கள், மதுரை நாயக்கர்கள், இராணுவ செலவு ஆகியவற்றுக்கு சமமாக பிரித்து தரப்பட்டது. இதுவும் சரியானது. ஸோ இதோட ஆன்சர் அது வரும்னா தேர்ட் ஒன், இரண்டும் சரி. 90th மேற்கு பகுதி பாளையங்கள் யார் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் பூலித்தேவர். 91 பூலித்தேவர் யாருக்கு கப்பம் செலுத்த மறுத்தார்? ஆன்சர் ஆங்கிலேயர்களுக்கும் முகமது அலிக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே வர்றது தேர்ட் ஒன் தான். 92 கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கு இடம் பெயர்ந்தனர்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 11. 93 ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் எதன் அடிப்படையில் பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்தார்? ஆன்சர் ஃபோர்த் ஒன் நிலமானியம். 94 கர்நாடகாவில் முகலாயர்களின் பிரதிநிதி யார்? ஆன்சர் தேர்ட் ஒன் நவாப். 95 எப்பேரரசு வீழ்ச்சிக்கு பின் முகலாயர்கள் தென்னிந்தியாவில் தங்கள் மேலாண்மையை நிறுவினர்? ஆன்சர் செகண்ட் ஒன் விஜயநகரம். 96 கட்டபொம்மன் ஜாக்சன் துறை சந்திப்பு நிகழ்ந்த ஆண்டு? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 1798. 97 கட்டபொம்மன் வைத்திருந்த வரி பாக்கி? ஆன்சர் செகண்ட் ஒன் 1080 பகோடா. 98 கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்ட சென்னை கவுன்சிலின் கவர்னர்? செகண்ட் ஒன் எட்வர்ட் கிளைவ். 99 கலெக்டர் ஜாக்சனுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியராக டேஸ் நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஆர் லூசிங்டன். 100 கட்டபொம்மன் எதன் மீது படையெடுத்தார்? சிவகிரி. 101 எங்கு சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார்? ஆன்சர் தேர்ட் ஒன் கல்லார்பட்டி. 102 கட்டபொம்மனை தோற்கடித்தவர் யார்? ஆன்சர் செகண்ட் ஒன் பானர்மேன். 103 கட்டபொம்மன் எங்கு மறைந்திருந்தார்? ஆன்சர் செகண்ட் ஒன் களப்பூர் காடுகள். 104 ராஜ விஜய ரகுநாத தொண்டைமான் எப்பகுதியை ஆட்சி செய்தார்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் புதுக்கோட்டை. 105 எங்கு சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டார்? ஆன்சர் செகண்ட் ஒன் நாகலாபுரம். ஸோ எல்லாம் மார்க் பண்ணிட்டோம், ஃபினிஷ் கொடுத்துக்கலாம்.